குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருந்தது செஷன்? வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. தினசரி நீங்க ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போடும்போது டெய்லி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பட் இன்னைக்கு இந்த கம்பெனி பத்தி டீட்டெயில்ஸ் பத்தியும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். இதை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கணுங்க. நான் லேர்ன் பண்ணா தான் மறுபடி கீழே அப்ளை பண்ண முடியும். நான் தினசரி கொடுக்குறீங்க, லேர்ன் பண்றோம், மறுபடியும் அதை அப்ளை பண்ணாம விட்டதுனால தான் நான் சக்சஸ் கம்மின்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க. பட் இதை நான் கண்டிப்பா அப்ளை பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நோட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு சில இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் சார். கம்பெனி எப்போ இது பண்ணாங்க, எத்தனை ப்ராடக்ட் இது பண்ணாங்க, மறுபடியும் எவ்வளோ நாளில் இது நம்ம எப்படி இது பண்ணுங்கிறத சார் நிறைய நோட் பண்ணியிருக்கேன் சார். கம்பெனியில் எத்தனை ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க? 6 ப்ராடக்ட் சார். 6 ப்ராடக்ட். ரெண்டே ப்ராடக்ட் குளுக்கோசம்பேனோ ஸ்பைரல்னா. ரெண்டே ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸ்பைரல்னா ஃபர்ஸ்ட் 6 டிஸ்ட்ரிபியூட்டரோட ஆரம்பிச்ச கம்பெனி இது. எஸ் சார். இந்த 6 டிஸ்ட்ரிபியூட்டரும் இன்னைக்கு WNSL கிரவுண்ட் டைரக்டரா இருக்காங்க. எல்லாருமே ஆளுக்கு 3 கார் வச்சிருக்காங்க. பென்ஸ் கார் அதுல ஒண்ணு. எஸ் சார். சரியா? அது தொடர்ந்து இருக்காங்க. 20 வருஷமா வெஸ்டீஜில் இருக்காங்க. தொடர்ந்து இருக்கணும். அடுத்தது சார் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எத்தனை பேர் அதை சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. ஹலோ. எஸ் சார். இல்ல மற்றவங்களை சொல்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் சொன்னது நம்ம இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கோம். இருந்தாலும் கேட்கும்போது புது புது விஷயங்களை திருப்பி கத்துக்கிற மாதிரியே இருக்கு சார். இதுல வந்து நம்மளோட கோல் 1 year 1 lakh அந்த ஒரு 6 லைன்லயும் நம்ம வந்து ஒவ்வொரு டைரக்டர்ஸை உருவாக்கணும்னா அதை அடைஞ்சிருவோன்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் அதுதான் தொடர்ந்து ஸ்டடியா நம்ம வந்து இதுல ஒர்க் பண்ணணும்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மோர் லேர்னிங் மோர் ஏர்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. மோர் லேர்னிங் மோர் ஏர்னிங், இந்த ரெண்டுக்கு நடுவுல இன்னொரு வார்த்தையை சொன்னாரு. என்னது? யாருமே ட்ரைனிங் கேட்டீங்கல்ல? நெட்வொர்க் வளர்ச்சி பத்தி சொன்னாரு சார். அதாவது நம்மளுடைய அந்த லேண்ட் புரோக்கர் அது இல்லாம இந்த நெட்வொர்க் தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. நெட்வொர்க் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து சார் பள்ளிவேல் சார் கரெக்ட். நான் கேட்கறது மோர் லேர்னிங் மோர் ஏர்னிங் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போடும்போது மோர் லேர்னிங்குக்கும் மோர் ஏர்னிங்க்கும் நடுவுல இன்னொரு வார்த்தை சொன்னாரு. கத்துக்கிட்டா மட்டும் போதாது, மோர் ஒர்க்கிங். மோர் லேர்னிங் மோர் ஒர்க்கிங் மோர் ஏர்னிங். கத்துக்கிட்டா ட்ரைனிங் மீட்டிங் வந்து கத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஏன் பண்ணணும்னா வேலை செய்யணும், ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம்னு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 3 பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஆமா. ஏன்னா 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் அது எல்லாருக்கும் ஆசை. யாருக்கு 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர் அதை அடையணும்னு ஆசை? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அவர் சொல்லியிருக்க இலக்கு நீங்க ஏன் 3 பேரை பிடிச்சி 3 மணி நேரம் பேச போறீங்க? 3 பேரை வச்சு ஒரே இடத்துல 1 hourல முடிச்சிருங்க, பேசுங்க. அந்த ஒரு நாளைக்கு இத்தனை பேரை பார்க்கணும், இவ்வளவு நேரம் பேசணும்ன்ற ஒரு இலக்கு நம்ம கிட்ட வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு ஒர்க் பண்ணோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம் இல்லைங்களா சார்? கரெக்ட் மேடம். அதாவது 3 பேரை ஒரே இடத்துல வச்சு பேசினாலும் சரி, 3 பேரை 3 இடத்துல பேசினாலும் சரி, மொத்தத்துல ஒரு நாளைக்கு 3 பிரசன்டேஷன் கொடுக்கணும். 3 பேரை ஒரே இடத்துல வச்சு என்ன 2 பேருக்கு தனித்தனியா கொடுத்தாலும் 5 பேர் ஆயிடும்ல. அப்ப நமக்கு லாபமா நஷ்டமா?
அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 பிரசன்டேஷன்ன்றது வேணுமா வேண்டாமா? அதிகமான பிரசன்டேஷன் நடந்தாதான் அதிகமான ஜாயினிங் நடக்கும். அதிகமான ஜாயினிங் நடந்தாதான் அதிகமான டீம் நமக்கு டெவலப் ஆகும். அதிகமான டீம் டெவலப் ஆனாதான் அதிகமான பிவி வரும். அதிகமான பிவி வந்தாதான் அதிகமான செக் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3 பிரசன்டேஷன்ன்றது செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் சார். அது தொடர்ந்து செய்யறவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமாங்க சார். விடாமுயற்சியோட நம்பிக்கையோட அந்த இலக்கை நோக்கி போனோம்னா கண்டிப்பா அடையலாம் சார். 2 பேர் தான் 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டருக்கு தம்ஸ் அப் போட்டிருக்கிறாங்க. மிஸ்டர் வினோத், புஷ்பலதா மேடம். எங்களது நேத்து வந்து டைரக்ட் ஆக்குனாங்க சார் என்ன வள்ளித்துறையே. எங்க சாருங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சார். டைரக்ட் ஆயிட்டீங்களா மேடம்? ஆமா சார், நேத்துக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நம்ம இந்த மார்னிங் செஷன்ல உள்ள அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். வள்ளி மேடத்துக்கு யார் யாரு வாழ்த்து தெரிவிக்கணுமோ எல்லாருமே வாழ்த்து தெரிவிங்க. உங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். வள்ளி மேடம், கங்க்ராச்சுலேஷன் டைரக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் மேம். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. மேடம், நீங்க ஜாயின் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? நான் ஜனவரி லாஸ்ட் 28ஆம் தேதி ஜாயின் பண்ணேன் சார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஆமாங்க சார். 4வது மாசம் நீங்க வந்து டைரக்டர் ஆயிட்டீங்க. ஆமாங்க சார். உங்க ஏஜ் என்ன மேடம்? 60ங்க சார். 60. ஆமாங்க சார். சாதிக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லை. ஆமா சார். சாதிக்கிறது ஆனா எங்கெல்லாம் எங்க உறவுகள் இருக்கோ, அதாவது எந்த ஃபங்க்ஷனு டெத்து எங்க போனாலும் நம்ம வெஸ்டேஜை பத்தி சொல்லி ஆட்களை இது பண்ணி எங்க ரிலேட்டிவ் மூலியமா எங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் ஜாயின் பண்ண வச்சு எல்லாரையும் பர்ஃபெக்டா மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ண வச்சேங்க சார். பண்ண வச்சு அவங்க வந்து எங்கெல்லாம் நான் ஜாயின் பண்ண வைக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு ஊக்கம் கொடுத்துருந்தோம். இதை பத்தி பேசுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நம்ம வெஸ்டேஜை பத்தி பேசுங்க. ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாருமே இதுக்குள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான். பேசி ஆரம்பிச்சு அவங்கள பேசி வச்சுட்டு அப்புறம் எங்க லீடரை கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கிறது. கோவிந்தராஜ் சாரும் அன்பு சாரும் வந்து அவங்க வந்து உடனே ஐடி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நேத்து 3 ஐடி போட்டு பர்ச்சேஸ் பண்ண வச்சேன் லாஸ்ட். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் சார். அவங்க தான் ஏன்னா டைமே பார்க்க மாட்டாங்க. நைட்டு 12 மணினா கூட நான் கூப்பிடுற இடத்துக்கு வந்து 11 மணி 12 மணி நைட்டு 1 மணி கூட ஆயிருக்கும். அங்க வந்து கோவிந்தராஜ் சாருக்கும் நம்ம அன்பழகன் சாருக்கும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோம். அதாவது வெற்றி பெறுறது முக்கியம் கிடையாது. வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்க சார். வெற்றி பெறும் ஓடு, வெற்றி பெற்ற பின் ஓடு. ஆமாங்க சார். 1 மாசம் டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயமே இல்ல வெஸ்டேஜ்ல. எல்லாராலையும் அது முடியும். ஆனா தொடர்ந்து செய்யறது தான் ஒரு லெவல் அடையும் போது அந்த லெவலை தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அப்ப நீங்க இன்னும் உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுக்கணும். அதுக்காக உங்களை நீங்க தயார்படுத்துங்க. உங்க அப்ளைன் எல்லாத்தையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு அழகா சொல்லி தருவாங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வினோத் சொல்லுங்க. பிரணவ் சார் இன்னைக்கு சொன்ன விஷயம் எல்லாமே பக்காவா தெளிவா சொல்லி கொடுத்தாரு சார். நம்ம எனிவேர் எனி பிளேஸ் என்ன டைம் வேணாலும் நம்ம ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். அதுல எந்த நேரம் கரெக்டா இருக்கும், எந்த இடம் கரெக்டா இருக்கும், அப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பத்தி தெளிவா சொன்னாரு சார். நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணா அதான் சார் மோர் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் சார். வெரி குட். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? லீடர்ஸ் யாராவது பேசுறீங்களா? பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். ஸ்கிரீன்ல சார் ரொம்ப தெரியுதா? வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் தான் சார். கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். கரெக்ட் தான் சார். கரெக்ட் தான் சார். அதாவது நம்முடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நாலேஜ் வேணும். டெய்லி மார்னிங் செஷன் வரீங்க, டெய்லி ராஜன் சாருடைய ட்ரைனிங் வரீங்க. அப்போ அதுல திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்தது நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தா மட்டும்தானே ரிசல்ட் வரும். உங்கள்ட்ட திறமை நிறைய இருக்கு, திறமையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் சார் சொன்னாரு, மோர் லேர்னிங், மோர் ஒர்க்கிங், மோர் ஏர்னிங். அப்ப மூணுமே நடக்கணும். ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிய முடியாது. ரைட்டா? கரெக்ட் சார் மோகன்ராஜ் சார். கரெக்ட் சார். ரொம்ப கரெக்ட் சார். இங்க எல்லாரும் இப்ப இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் ரொம்ப பேர் பண்ற தப்பு எங்க கேட்டீங்கன்னா, எல்லாமே அட்டன் பண்ணிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி மார்னிங் செஷன் சாரோட, ராஜன் சாரோட கிளாஸ், மேடத்தோட கிளாஸ். பட் அத எந்த அளவுக்கு கரெக்டா அதை நம்ம சிஸ்டத்துல அவங்க டெய்லி லைஃப்ல வெஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை எப்படி அப்ளை பண்றாங்க அந்த லைஃப்லங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, அது கரெக்டா அப்ளை பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி நல்ல பொருள், நல்ல ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா சார். ஆமா. அந்த கேள்விக்குறி எப்போ ஆச்சரியக்குறியா மாறுதோ அப்பதான் அது வேலை நடக்கும். கரெக்ட். எல்லாருமே நம்ம செய்ய முடியுமான்னு யோசிச்சா எனக்கு தெரியாது. முடியும், நம்பினா முடியும். இன்னைக்கு வள்ளிதுரை மேடம் ஜாயின் பண்ணி 4வது மாசம் டைரக்டர் ஆயிருக்காங்க. 60 வயசு. அவங்களுக்கு அவங்க அப்ளைன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அவங்க இண்டிவிஜுவலா போய் பிரசன்டேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும், அவங்களுடைய பிரசன்டேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து உங்களுடைய ஹோம் மீட்டிங் போட்டோஸை ஏன் விக்டரி அச்சீவர்ஸ் குரூப்ல போடுறது இல்லை? ஹோம் மீட்டிங் போட்டோஸை நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் இது எல்லாத்தையும் போடுறதுக்காக தான் ஒரு குரூப் வச்சிருக்கோம். மற்ற குரூப்ல எல்லாம் தயவு செய்து இந்த வாழ்த்து செய்தியெல்லாம் போடாதீங்க. ஒன்லி அச்சீவர்ஸ் குரூப்ல மட்டும் போடுங்க. ஓகே சார். 300 டிவி குரூப், சுவிட்சர்லாந்து குரூப் இதெல்லாம் போடாதீங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட டீம் மீட்டிங், ஹோம் மீட்டிங் எது நடந்தாலும் கரெக்டா உங்களுடைய இது நம்ம விக்டரி அச்சீவர்ஸ் குரூப்ல போடுங்க. தமிழ் மேடம் வந்திருக்கீங்களா? தமிழ் மேடம் வரல. ரைட். அவங்களுடைய போட்டோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய வெஸ்டேஜ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு போட்டோ கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அதை ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவங்க வரலையே. சரி, நாளைக்கு அவங்க வரும்போது ஷேர் பண்ணிக்கலாம். சார் நம்ம குரூப்ல பத்மா, என்னோட அத்தை, அவங்களும் இந்த மந்த் நீங்க ஆல்ரெடி பேசுறீங்க குரூப்ல, இல்ல இப்ப லைன்ல இருக்காங்க. அவங்களும் ப்ரௌன்ஸ் டைரக்டர் ஆயிருக்காங்க சார். சார் அவங்கள நாங்க வாழ்த்து சொல்லி 3 நாள் ஆச்சு. ஆமா ஆமா சார். ஆமா. 3 நாள் மீட்டிங் வராம இன்னைக்கு வந்து அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி சார். நான் கொஞ்சம் சொல்லி 3 நாள் ஆச்சு. ஆமா ஆமா சார். அவங்க சொன்னாங்க என்கிட்ட சார், சொன்னாங்க. எல்லாமே சுட டக் டக்னு முடிஞ்சிடும். ஆமா சார். வெஸ்டேஜ்ல நம்ம அச்சீவ் பண்றதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு உடனடியா கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன் உடனடியா கிடைக்கும். கண்டிப்பா. அதுதான் வெஸ்டேஜ்.
இப்போ அடுத்து வரக்கூடிய அதாவது ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் அபவ் நீங்க என்ன லெவல ரீச் பண்ணாலும் சரி, அடுத்து வரக்கூடிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு ஏறக்குறைய ஜூன் மாசம் இப்போ நமக்கு இந்த செலிப்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு 20th இயர் அனிவர்சரி. இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவார்ட் ஃபங்க்ஷன் கட்டாயம் சென்னையில நடக்கும். நிச்சயமா அதுல நீங்க என்ன லெவல்ல ஸ்டேஜ் ஏறன்றதை இப்போ முடிவு பண்ணுங்க. இந்த மாசம் முடிவு பண்ணுங்க, அடுத்த மாசம் முடிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க முடிவு பண்ணலாம். பட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல ஏறுறது இப்போ உங்களால முடியும். இப்போ வள்ளித்துறை மேடம் டைரக்டர் முடிச்சிருக்காங்கன்னா நிச்சயமா சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அதாவது ஒரு ஸ்டார் சினி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேடையில ஏறி அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க இன்றைக்கு வந்து தன்னை தயார்படுத்திட்டாங்க. பத்மா மேடம் அதே மாதிரி தயார்படுத்திட்டாங்க. ஆனா என்ன லெவல்ல வாங்க போறாங்க, இதே டைரக்டர் லெவல்லையா, சில்வர் லெவல்லையா, இல்ல ஸ்டார் லெவல்லையான்றதை அவங்க டிசைட் பண்ணா அது முடியும். அது மாதிரி ஏற்கனவே அவார்டு வாங்கினவங்க அதுக்கப்புறம் இந்த மாசம் இந்த தடவை அவார்டு ஃபங்க்ஷன்ல என்ன லெவல்ல வாங்க போறீங்க, அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குது? யாருக்குமே பிடிக்கலையா அந்த வார்த்தை? எல்லாருக்கும் சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க சார். சரியான வார்த்தை, சரியான பதில் அதான். எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதுக்கு நீங்க ஒரு பொத்தாம் பொதுவா சொன்னீங்கன்னா அது வந்து சரியான ஒரு வார்த்தை இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், ஒரு வருஷத்துல வெஸ்டீஜ்ல இருந்து மாதம் 1 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு யாரு முடிவு பண்றாங்களோ அவங்க அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். சூப்பர் சார், சூப்பர் சார். டிராவல் பண்ணலாம். முடிவு எடுக்கணும், எல்லாருக்கும் வேணும். கூட்டத்தோட நானும் கோவிந்தா, கைத்தட்டு. ரைட்டு. அப்ப கைத்தட்டுற கூட்டத்துல தான் நம்ம இருப்போம். நாம கைத்தட்டு வாங்குற இடத்துல போனோம், நிக்கணும். கண்டிப்பா சார். 1 lakh கிரவுன் டைரக்டர். கிரவுன் டைரக்டர் முடிச்சா வெஸ்டீஜ்ல எவ்வளவு பெரிய அங்கீகாரம் பாத்தீங்களா? இன்னைக்கு கிரவுன் டைரக்டர் அண்ட் அபவ் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய வெஸ்டீஜ் 20th இயர் அனிவர்சரிக்கு தனியா விஐபி கேட் நம்பர் 3, மற்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் கேட் நம்பர் 7 ஸ்கேனர் கோட் கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம். கிரவுன் அண்ட் அபவ் அங்கங்க அந்தந்த மாநிலத்துல அந்தந்த இதுல பக்கத்துல இருக்க பிரான்ச்ல நீங்க ஒரு ஒயிட் பேண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. அந்த பேண்டை கட்டினாலே பார்த்தோன்னே உள்ள விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு வெஸ்டீஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் அதாவது அந்த கிரவுன் டைரக்டர் அப்படின்றது ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட். அதை யார் யார் அடையணும்னு முடிவு பண்றீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. கேளுங்க, உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. உங்க அப்ளைன் யாரு கிரவுனா இருக்காங்களோ, அதாவது உங்க அப்ளைன்னா மேல மேல இருக்கலாம், யாரு கிரவுனா இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, அவங்கள உட்காரச்சு கேளுங்க. சும்மா அதாவது சாதாரணமா இருக்க அப்ளைன்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. கிரவுன் டைரக்டர்னா என்னென்ன தெரியாது, அப்ளைன்ட்ட போய் கேட்டு பிரயோஜனம் என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல யாருக்காவது அதாவது நீங்க கேட்கறது இப்ப நான் வந்து அதிகமா படிக்கணும் அப்படின்னா நான் +2 படிச்ச பையன்ட்ட போயிட்டு நான் நிறைய படிக்கணும்பா, நான் வந்து எம்எஸ்சி படிக்கலாம்னு இருக்கிறேன், இல்ல எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு இருக்கிறேன்ட்டு 10th படிச்ச பையன்ட்ட போய் நான் ஐடியா கேட்க முடியுமா? முடியவே முடியாது சார். அதுக்கு படிச்சவங்ககிட்ட கேட்டாதான் அவங்க அதுக்கு ரூட் சொல்லுவாங்க. சிஏ படிச்சவர்கிட்ட சிஏ எப்படி எந்த காலேஜ்ல படிக்கணும், நீங்க எப்படி சார் படிச்சீங்க, நான் எப்படி படிக்கணும் சொல்லுங்க சார், எனக்கு ஐடியா கொடுங்க சார்னா அவர் கொடுப்பாரு. லா படிச்சவர்கிட்ட ஒரு அட்வொகேட்ட போயிட்டு நான் அட்வொகேட் ஆகணும் எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னா சொல்லுவாரு. +2 படிச்சுட்டு போயிட்டு நான் அட்வொகேட் ஆகணும் எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு கிரவுன் டைரக்டர் உங்க அப்ளைன் யார் கிரவுன் டைரக்டர் இருக்காங்களோ அவங்கள கேளுங்க, யார் யூசிடி இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா நான் கிரவுன் டைரக்டர் ஆகணும் எனக்கு வழி சொல்லு. 1 year 1 lakh படிச்சாலும் படிக்கலனாலும் நம்ம வெஸ்டீஜ்ல வர்க் பண்ணலாம். ப்ளீஸ் நான் பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர். அதுக்கு வந்து இன்னைக்கு இப்ப பிரவீன் சார் சொன்னாங்க 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர். எனக்கு வந்து நான் முடிக்க போறேன் சார். கரெக்டா இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு மே மாசம் 28ஆம் தேதி, அடுத்த மே மாசம் 28ஆம் தேதிக்குள்ள நான் கிரவுன் முடிக்கணும். எனக்கு ஐடியா சொல்லுங்க, வழி சொல்லுங்க, கேளுங்க சார். இப்ப நீங்க டைமண்ட் டைரக்டர் இருந்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல முடிச்சிடலாம். நீங்க ஸ்டார் டைரக்டர் இருந்தீங்கன்னா இன்னும் 4 மாசத்துல முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க பாதி வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 6 மாசத்துல அதிகபட்சம் முடிச்சிடலாம் ஸ்டாரா இருந்தீங்கன்னா. ஆனா நிறைய பேரு அதுக்கான ரூட்டும் கேட்கறது இல்ல, அதுக்கான வேலையும் செய்யறது இல்ல. அப்புறம் எப்படி முடியும்?
ஆசை எல்லாரும் படலாம் பென்ஸ் கார்ல போகணும்னு. அந்த பென்ஸை வாங்கணும்னா என்ன செய்யணும், அதுதான் முக்கியம். கன்னியாகுமரி போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நான் ஜூன் மாசம் 7ஆம் தேதி கிளம்புறேன், அடுத்த மாசம் 7ஆம் தேதி கன்னியாகுமரி கிளம்புறேன். யார் யார் என் கூட வர்றது? அப்ப அதுக்கான டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணணும், அதுக்கு உங்களை தயார்படுத்தணும், நீங்க வரணும். எல்லாருக்கும் கன்னியாகுமரி பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? அப்ப அந்த விஷயத்த சரியா பண்ணணும். அப்ப 1 year 1 lakh கிரவுன் டைரக்டர். அது இந்த வார்த்தை நல்லா இருக்கு சார், போட்டு கொடுத்த கணக்கு நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு 4363 ரூபான்றது சூப்பரா இருக்கு. 10 வருஷத்துல 3,60,00,000ன்றது நல்லா இருக்கு. 30 வருஷத்துல இதை நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத யார் யார் பிளான் பண்றீங்க அவங்க உங்க அப்ளைனை கேளுங்க, உட்கார வச்சு கேளுங்க. யாரு சக்சஸ் ஆன அப்ளைனோ அவங்கள கேளுங்க. நிறைய பேரு இன்னைக்கு வியாபாரம் செய்யாம இருக்கிற அப்ளைன்ட்ட போய் நீங்க ஐடியா கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லுவாரு? ஏப்பா வேலையை பாருப்பா. அதெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு முதல்ல வெஸ்டீஜ் பிளானை பார்த்த ஒருத்தர் போய் பக்கத்து வீட்டுல போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? ஆமையா இது மாதிரிதான் நாங்களும் ஒரு கம்பெனில சேர்ந்தோம், இப்படிதான் சொன்னானுங்க, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டானுங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. புரியாதவங்க தெரியாதவங்க அதுதானே சொல்லுவாங்க. எஸ் சார். வெஸ்டீஜ்ல சக்சஸ் பண்ணவங்க தானே இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை பேர் பதில் சொல்றாங்க? சார் இதெல்லாம் ஆகாது சார், இதெல்லாம் நடக்காது சார், நாங்க எத்தனையோ பார்த்துட்டோம் சார், இப்ப நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார், சொல்றாங்களா இல்லையா? 99 பேர் சொல்றாங்க சார். அப்ப அதே மாதிரி வீணா போன அப்ளைன்ட்ட போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் யார் வெஸ்டீஜ்ல ஜெயிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. ஜெயிச்சவன் தான் இன்னைக்கு இந்தியன் டீம்ல கோச்சா இருக்கிறவங்க, ராகுல் டிராவிடா இருக்கட்டும், இல்ல ரவி சாஸ்திரியா இருக்கட்டும், இல்ல அகர்கரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்காக விளையாடி இந்தியன் டீம்ல நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்தவங்க. இன்னைக்கு அவங்க கோச்சா வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் கிரவுண்ட்ல விளையாடாத யாரையாவது கிரிக்கெட் டீம்ல கோச்சை கொண்டு வருவாங்களா? இன்னைக்கு ஐபிஎல் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து எத்தனை ஷேன் வாட்சன்ல இருந்து எத்தனை பேர் இங்க கோச்சா வந்தாங்க, ரிக்கி பாண்டிங்ல இருந்து எத்தனை பேருக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் யார் யாரு திறமையா இருக்காங்களோ, யார் யாரு சக்சஸ் ஆனாங்களோ அவங்களதான் கோச்சை கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஒரு கோச், உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும்னா நம்ம டீம்ல இருக்கிறதுல யாரு பெஸ்ட் அவங்கள கோச்சா எடுத்துங்க, அவங்க கூட பயணம் பண்ணுங்க. அதாவது சொல்லுவாங்க, அதாவது எப்படி சொல்றது தெரியல, இது போனவங்க காணாம போனவங்க எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு உட்காந்து அவங்களோட பேசியிருந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட், அவங்க டைம் வேஸ்ட். அதனால சக்சஸ் ஆன ஆளுகளை வெஸ்டீஜ் யாரு சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, ஐடியா சொல்லுவாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க வள்ளிதுரை மேடம். இல்லைங்க சார், இதுல படிச்சாதான் போய் பார்க்கணும் இந்த வேலையை வெஸ்டீஜ்லன்றது இல்ல இல்லைங்களா? படிப்பு இப்ப நான் படிக்கலப்பா, எனக்கு அதை நேம் எடுத்து சொல்ல தெரியாதுன்னு நான் சொன்னேன் அன்பு சார் கிட்ட. இல்லைங்கக்கா நீங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, நீங்க வாங்க, நீங்க உங்க பேருக்கு நான் ஃபர்ஸ்ட்ல அவர் தான் வாங்கிட்டு வந்து எனக்கு 4000 ரூபாய் மெடிசன் கொடுத்தாரு. உணவு, இது நல்ல உணவு சாப்பிடுங்க, நீங்க போய் சென்னையில போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் டாக்டர்கிட்ட, காட்டாதீங்க, இங்க பாருங்க, நம்ம ப்ராடக்ட சாப்பிட்டுட்டு நீங்க உடம்பு நல்லான பின்னாடி நீங்களே பாப்பீங்க, வாங்கன்னு 1 month அதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்புறம் எனக்கு ஐடியா போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ரோஸ் தோட்டமெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க, மாசம் 15,000 ரூபாய்க்கு வாங்குறேன் எங்க வீட்டுக்கும் தோட்டத்துக்குமே. அப்பதான் இவ்வளவு வாங்குறீங்க, நீங்க உங்களுக்கு ஐடி போட்டுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துறாங்க. ஆனா நான் இப்ப நினைச்சிட்டு படிச்சாலும் படிக்கலனாலும் நான் ஏன்னா அப்போ 75 ஒரு 6வது தான் முடிச்சேன் சார். ஆனா அவங்க இதுவே நீங்க கண்டிப்பா உங்களால முடியும்க்கா, நீங்க நிறைய ரிலேஷன்ஸ் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, பண்ணுங்க, இதுல ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு விட்டாங்க, கூடவே ஹெல்ப்பாவும் இருந்தாங்க சார். இப்பவும் அதை கொண்டு போவோம். இப்ப இந்த சார் மீட்டிங்க கேட்டா இன்னும் அதிகமான ஒரு தூண்டுதல் தான். அதை போய் பார்க்கணும், அவங்கள பார்க்கலாம், இவங்களை பார்க்கலாம். நைட் எல்லாம் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து நான் எழுதுவேன், இந்த ஊர்ல இவங்களை போய் பார்க்கணும், இவங்களை இந்த மாசம் போட்டு ஐடி போடணும்னு நான் எனக்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் அவங்கள போய் பார்ப்பேன். அப்புறம் அவரை கோவிந்தராஜ் சாரையும் அன்பு சாரையும் வர சொல்லி அவங்க கிட்ட போய் பேச வச்சு அன்னைக்கே ஐடி போட வைக்கிறேன் சார்.
அதாங்க சரி. இப்போ நினைச்சுக்கிட்டேன் நான் படிக்கலைன்னாலும் நாம வந்து படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்மளை வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப மேடம் தேங்க்ஸ் சொன்னேன். படிப்பு அப்படின்றது எக்ஸாமினேஷனுக்கு தான். அனுபவம் ஆமா சார். அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது வெஸ்டீஜ்ல ஒருத்தர் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆமா நம்ம யூஸ் பண்றணும், நம்ம யூஸ் பண்ற பொருளை நம்ம ஷேர் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க உங்க ஆமா ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க உங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கிட்டாலும் சரி, அதை நீங்க யூஸ் பண்ண விஷயத்த வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்க மற்றவங்கள்ட்ட பேசணும். ஆமாங்க இதுக்கு சார். படிப்பு தேவையே இல்லையே. அதை சொல்லிதான் புரிய வைக்கிறேன் நான். நான் ரொம்ப மோசமான உடல்நிலை பாதிப்புல ரொம்ப மோசமா இருந்தேங்க சார். நானு நிறைய எனக்கு பிரச்சனைகள், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்து நல்லா ஆயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் நான் நாட்டு வைத்தியம் செஞ்சுதான் அதை நல்லா பண்ணிட்டேன். டாக்டர் ரொம்ப கிரேட், நீங்க 3 அடைப்பு இருந்து இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்துட்டீங்கன்னு எனக்கு அவ்வளோ இது பண்ணாங்க. ஆனா இத ரொம்ப நம்புவேன், அதனால இவங்க சொன்னதையும் சாப்பிட்டேன். இப்ப எனக்கு பரவாயில்லைங்க சார், உடம்பும் நல்லா இருக்கு. கொஞ்சம் கால் வலி தான் இருக்கு, இன்னும் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, எடுத்து நீங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க, சரியாயிடும். ஆமா சரியாயிட்டா இன்னும் ஃபாஸ்டா போவேங்க சார். நானே கால் நடந்து போய் நான் பஸ் ஏறுற மாதிரி ஆனேன்னா நான் ஃபாஸ்டா செய்வேன். ஆனா அதுதான் இப்ப தடையா இருக்கு. பார்க்கலாம், இந்த ப்ராடக்ட் இன்னும் ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, சாப்பிட்டா சாப்பிடுங்க, சரியாயிடும். சரியாயிடும். ஓகே சார். ஓகே, கிரேட். குட் மார்னிங் சார். ஜோதிராஜ் சாருக்கும் நம்ம அன்பழகன் சாருக்கும் நம்ம மார்னிங் செஷன் ஆமா சார்பாக ஒரு நல்ல ஒரு பிரான்ச் டைரக்டரை, நல்ல ஒரு லீடரை கிரியேட் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சோபாராணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு மேடம். டுடே மார்னிங் செக்ஷன் நல்லா இருந்துச்சு சார். சார் வந்து டைமிங் பத்தியும் நம்மளோட அந்த 5 hours வந்து 1 dayல எப்படி நம்ம அது டிவிஷன் பண்ணிக்கின்னு ஒவ்வொரு அவரையும் நம்மளுக்கான வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருந்தது சார் டுடே மார்னிங் செக்ஷன். நம்ம கத்துக்கிட்டு 10 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சம்பாத்தியம் 10 பேர் சம்பாரிச்சு வச்சு நம்மளும் சம்பாதிக்கிறது ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சந்தோஷமான விஷயம் சார், என்னோட டவுன்லைனர்ஸ்ல 2 members வந்து மைவிலி என்றவங்க 8% ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்காங்க எஸ்டர்டே நைட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆந்திராவில் வந்து சாவடி லோகேஷ் பாபு வந்து ஒருத்தர் 8% முடிச்சிருக்காங்க சார் ஃபாஸ்ட் ட்ராக். அவங்கள விஷ் பண்றதா உங்களை கேட்டுக்கிறேன். அவங்க வந்திருக்காங்களா? அவங்க இதுல இல்லைங்க சார், மீட்டிங்ல. மார்னிங் செஷன் பர்சனலாவே நான் மார்னிங் செக்ஷன் இன்னைக்கு வரல சார். எப்பவுமே அட்டென்ட் பண்றது, அவங்களுக்கு விஷயம் தெரியுமா இல்லையா தெரியல ஒன்னா. இதுக்கு மேலதான் அவங்கள விஷ் பண்ணணும் சார் நான். ஓகே, நம்ம மார்னிங் செஷன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வியாபாரத்துல பேசிக் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்ற ஒரு அடித்தளத்துல இந்த வியாபாரம் எழுப்பப்பட்டால் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கான சமம். அப்ப அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் எல்லாருக்கும், நம்ம டீம்ல வர ஒவ்வொருத்தரையும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைங்க. அதுதான் உங்களுடைய பலமான வெற்றி, உறுதியான வெற்றி. அதை டீமுக்கும் சொல்லி கொடுங்க, அதை டீமுக்கும் சொல்லி கொடுங்க. அதுதான் பெரிய வெற்றி. கண்டிப்பா நீங்களும் செய்யுங்க, டீமுக்கும் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எப்படி பண்றதுன்றதை ஈஸியா சொல்லி கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சாலே போதும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். 1 year 1 lakh ரவுண்ட் டைரக்டர் ஞாபகம் வச்சுக்கீங்க. அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. உங்க அப்ளைன்ட இன்றைக்கே இப்பவே உடனே பேசுங்க. நேற்று எத்தனை பேர் உங்க அப்ளைன்ட்ட போன் பண்ணி பேசுனீங்க? நான் பேசினேன் சார். ஓகே, மேடம் கிட்ட பேசினேன். நீங்க டெய்லி பேசுவீங்க? ஆமா சார், நேற்று பேசிட்டேன் சார். எத்தனை பேர் உங்க அப்ளைன்ட்ட போன் பண்ணி பேசுனீங்க? சார் குட் மார்னிங் சார். நான் பேசிட்டு இருக்கிறேன் சார். டெய்லி அவர் நைட்டு 11 மணி வரைக்கும் பேசுறேன் சார். டெய்லியும் பேசுறேன், டெய்லியும் டவுன்லைன் சந்திக்கிறேன், டெய்லி நம்மளுடைய பிசினஸ் பத்தி எடுத்து சொல்றேன் சார். இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க லேடிஸ் கூட டெய்லி நான் வீக்லி வந்து நம்ம ரைஸ் பின் ஆயில் வாங்கி கொடுக்குறேன், அவங்கள மோட்டிவேட் பண்றேன் சார். அவங்க மீட்டிங் போடுறதுக்கு மார்னிங் செக்ஷன்ல உட்கார வச்சு பார்க்கலான்னு பார்த்தா குழுக்காரங்க ஊருக்கு போய் குழுவுல வந்து பணத்தை கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி
அவங்க வராதுக்கு முன்னாலே அவங்க கூட்டத்தை திறப்பி அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. பணம் வருது ஐயா இங்க வாங்க அப்படின்னா வர மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுக்குற இடத்துக்கு போறாங்க. அதை மோட்டிவேட் பண்றதுக்கு அங்கதான் வெயிட் பண்ணிருக்கிறேன் சார். அவங்களும் உள்ள இழுத்து நம்ம வெஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ஓரளவு கடன்ல இருந்து வெளியே வந்து கஷ்டமான வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையில இன்வால்வ் ஆகி பணம் சம்பாதிக்கணும்னு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். டெய்லி அதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட அப்ளைன் சார் ஜெகதீஷ் வர்மா கிட்ட பேசி நல்லா நாலேஜ் எடுத்து அவங்களும் டெய்லி பேச சொல்லிக்கிறேன். வார ஒரு டைம் வந்து திருப்பூருக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் சார், ஜெகதீஷ் வர்மா சார். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாரும் உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க, ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க. இங்க இருக்கிற நண்பர்கள், மார்னிங் செஷன் வர நண்பர்கள், டீம் விக்டரில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுன்றக்காக இந்த முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் வெற்றி அடையலாம். தேங்க்யூ.